அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய இணைவுகள் 6/12/2025 முதல் 15/12/2025 வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கான அதிபதி, ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி, ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம் மற்றும் அழகு போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன் ஒருவருக்கு புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி. ஆக இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலையும் நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டவர் அப்படின்னே சொல்லலாங்க. ஆடம்பர விரும்பி எல்லா விஷயத்துமே நிதானமாக செயல்படுவாங்க. சரி அப்படின்னு ஒரு விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் எப்போவுமே இருக்குங்க. தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மன்னிப்பு எப்போவுமே கிடைக்காது. இந்த நபர்களுக்கு மத்தியில் எப்போவுமே ஒரு விஷயத்தை சரின்னு பட்டால் அது சரி, தவறுன்னு பட்டால் தவறு தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினச்ச ஒரு சில காரியங்கள் தான் நினச்சதுக்கு மாறாக நடக்கக்கூடிய சூழல். ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா பரவாயில்லைங்க, எல்லா விஷயங்களும் தனக்கு எதிராக மட்டுமே நடந்துகிட்ருக்குங்க. உதாரணமாக ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. திடீர்னு என்ன சூழ்நிலை, என்ன நடந்தது, என்னுடைய குடும்ப சூழல், என்னை சுற்றி நடந்த சில விஷயங்கள், கரெக்டான விதத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வேலைக்கே போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளை உருவாக்கிருச்சு. வேலைக்கு போகும்போது நல்லபடியாக இருந்தாங்க, நல்ல நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இருந்தது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது, எனக்குன்னு ஒரு மரியாதை, மற்றவங்க மத்தியில் எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து இருந்துட்டு இருந்தது. என்ன காரணம்னே தெரியலைங்க. என்னை சுற்றி நடக்கக்கூடிய சூழல், குடும்ப சூழல்கள், எனக்கு நடந்த சில விஷயங்கள் எல்லாமே என்னோடய வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. அப்படி நடந்த காரணத்தினால இன்றைக்கி என்னுடைய வேலையை இழக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு. மறுபடியும் புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேங்க, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கான நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அமைப்புகள் கை கொடுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், ஃபாரினில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஒரு ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, அதில் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஏன்னா என்னுடைய தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைச்சது அப்படின்னா என்னுடைய கொஞ்சம் சேவிங்ஸ் மூலமாக இந்த கடன் அடைக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க கூட இந்த நேரத்தில் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது அந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஆசை இருக்குங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய ட்ரீம் இருக்குங்க. அதுக்கு உண்டான காலகட்டங்கள், சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கேன். எப்போ ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு உண்டான தேவைகள் என்ன, அந்த நிதி தட்டுப்பாடுகள் எப்படி சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் தீரும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு பின்னாடி பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு வளர்ந்துட்டுருக்காங்க. நம்ம இன்னும் அதே நிலையில் இருக்குமே, நமக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறதே இல்லை, எல்லாமே பணம் இழுபறியாக இருக்குது, நஷ்டமாகவே இருக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுங்க. லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. திருமணம் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது,
திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான காலகட்டங்களில் நடக்கணுங்க. அது மட்டும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா எந்த ஒரு விதத்துலையும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. சில நேரத்தில் ஏன்டா கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற வேண்டா வெறுப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அனுபவம் பட்டுச்சு. நிறைய ஜாதகம் பார்த்தாச்சுங்க, நிறைய மேட்சஸ் பார்த்துட்டோம். எதுவுமே செட் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுங்க. திருமணம் நான் ஒரு லைஃப்பில் வந்து விருப்பப்பட்டிருக்குங்க. அந்த லைஃப்பை வந்துட்டு கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது போராடிட்டு இருக்கேன். ஸோ அந்த லவ் அப்படிங்கிறது வந்து காதல் வந்து திருமணம் லெவலாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேரேஜ் செய்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். திருமணம் அப்படிங்கிறதே ஒன்று எனக்கு பிடிக்காத ஒரு சூழலில் தான் நடந்துடுச்சு. ஸோ என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனங்க. எதிர்பார்த்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இதில் இவ்வளோ இடையூறுகள் இருக்குன்னு. ஏன்னா எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையல. அட்லீஸ்ட் கிடைச்ச வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கணும்னு நினச்சேன். அதுலேயும் எனக்கு வந்து எந்த ஒரு சரியான ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கல. அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமையல. ஏன்டா திருமணம் பண்ணோம், என்னடா வாழ்க்கை இது, என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி குடும்ப சூழலில் இந்த குழந்தைகளுக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலையை மாற்றிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்காதா, எங்களுக்குள்ளே அந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது தீராதா, நாங்கள் 2 பேரும் பழையபடி ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதாங்கிற குழப்பங்கள் நிறைய பேர் இருந்திருக்கோம். ஸோ ஒரு லைஃப்லேருந்து விட்டுட்டு வெளியே வந்துட்டு அடுத்த ஒரு லைஃப்பை தேடி போகக்கூடிய நபர்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் அமையும். உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த தப்புமே செய்யலை, என்னை வந்து இப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்க, நான் எந்த தவறும் செய்யாததுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு யோசிச்சுருக்கிற நபர்களுக்கு விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடியவர், விலகி சென்றவர்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸோ செகண்ட் மேரேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த குடும்ப ரீதியாக சில குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. பண ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், சில இடத்துல பிடிவாதமாக சில வாக்குவாதங்கள் பண்ணி அந்த வாக்குகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னா அது வேண்டாம், வேணும் அப்படின்னா வேணும். அதுக்குண்டான சில போராட்டங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். கூடிய விரைவில் அது வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இது வரைக்கும் உடம்புல இருந்த பிரச்சனைகள், ரொம்ப வந்து ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சரியில்லாமல் இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து முடக்கமாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத சூழல். ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, குடும்பத்தில் அதே மாதிரி ஒருத்தருக்கு மீது அடுத்தது இன்னொருத்தருக்கு, மனைவிக்கு, குழந்தைங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தருக்கு ஆயுள் ரீதியாக அந்த ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் தெரியும். ஏன்னா மருத்துவ ரீதியாக நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டோங்க. நிறைய விரயங்கள் பண்ணிட்டோம், நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்திட்டோம். ஸோ எங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்போ தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க. அதே நேரத்தில் அந்த ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது 2ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியதுங்க. கல்வியில் நல்ல அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை எல்லாம் வந்து இந்த நேரத்தில் வருங்க. நல்ல எஜுகேஷன் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிற அளவுக்கு, ஒரு ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்விக்கோ, உயர்கல்வியிலிருந்து அதுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக ஒரு வெளியூரோ அல்லது வெளிநாடோ சென்று படிப்பதற்கான சூழலெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும். கடனை அடைப்பதற்காக சில முயற்சிகள், ஒரு காலத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நல்ல பணம் இருந்ததுங்க. அந்த பணம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தில் சும்மா ஏதோ ஒரு என்னோடய தேவைக்காக சில நேரத்தில் கடன் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு 500 ஆரம்பிச்சுங்க, அடுத்தது 1000 ரூபாய் மாறிச்சு, 10,000 ரூபா, இன்றைக்கி வந்து லட்சங்களில் வந்து நிற்கிதுங்க. ஸோ அந்தளவுக்கு கடன் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்துருச்சு. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்களில் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த கடனை அடைப்பதற்கான சில வழிகள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணத்தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும். அந்த பணத்தை வச்சு இந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் கூட ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்க போதுங்க. ஸோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துலையே சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள், அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதும்
வண்டி வாகனங்கள் ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் வாங்குறதுக்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே திரைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.